ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்டான சைனீஸ் ரிவெஞ்ச் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் மேல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு சுஷி. அவளுடைய ஹஸ்பண்டும் அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் சேர்ந்து ஹீரோயினை கொலை பண்றதுக்காக இந்த மாடிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்டோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட ஒய்ஃப் தானே, நீ என்ன லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, சடனா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் வந்து லூசு. அவ சொல்றா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே உன்னோட கோ குடும்பத்தோட சொத்துக்காக மட்டும்தான். இப்போ அந்த சொத்து என் கைக்கு வந்துருச்சு, இப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னோட கூட பிறந்த அண்ணா சாவுக்கு காரணம் நான் தான், ஆனா நீ வந்து லூபாயான்னு தப்பா நினைச்சுக்கிட்ட. லூபாயன் தான் ஹீரோ. ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினோட அண்ணாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய வந்து ஹீரோ மேல போட்டிருப்பான். ஹீரோயினுமே அதை உண்மைன்னு நம்பி இருப்பா. இப்போ அததான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைச்சிட்டு கூட இருக்கிற ஸ்டெப் சிஸ்டருமே இதெல்லாமே நாங்க ஃபிலிம் பண்ணதான், நாங்க சொன்ன போய் எல்லாம் உண்மை நம்பிட்டு நீ ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணாவோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க அண்ணாவோட போட்டோவை பார்த்துட்டு, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்களுக்காக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபியூனலுக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கால் நடக்க முடியாது, அவன் வீல் சேர்ல தான் இருப்பான். இந்த மாதிரி நீங்க சட்டவிரோதமா ஸ்மக்லிங் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அண்ணா இறந்ததுக்கு காரணமும் நீங்க தான், உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நீ அவசரப்பட்டுட்ட, நான் எதுவுமே பண்ணல, நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, என்ன சொன்ன, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? என் அண்ணாவை கொன்னதே நீ தான், அவனுக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷனை வந்து நீ தான் ஏதோ சதி செஞ்சு என்னோட அண்ணாவை கொன்னுட்ட, இப்போ நீ அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போற அப்படின்னு சொல்ல ஹீரோவே நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இதனால 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இப்ப ஹீரோனோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹீரோ ஸ்மக்லிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே நான் ஃப்ரேம் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, இவனோட அங்கிள் தான் வந்து ஹீரோ. என் அங்கிள் தான் வந்து லூ குடும்பத்தோட பிரசிடென்டா இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து கம்பெனி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, அதனாலதான் அவங்களும் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டு அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ லூ குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி என் கிட்டதான் இருக்கு, கு குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி என் கிட்டதான் இருக்கு, இதுக்கப்புறம் யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர், இவ பேர் வந்து லில்லி, அவ சொல்றா, என்னக்கா நீங்க யோசிக்காம எல்லாமே பண்ணிட்டீங்க, இப்ப பாருங்க நீங்க இந்த நிலைமைக்கு வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறா. ஹஸ்பண்டோட சட்டை பிடிச்சிட்டு, ஏண்டா இப்படி பண்ண, உன்னை நம்பினதுக்கு என்னை இப்படி ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, நீ பைத்தியக்காரத்தனமா ஏமாத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாடியில இருந்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில தான் காட்டுறாங்க. 5 வருஷம் முடிஞ்சோடனே ஹீரோ வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க போல. ஹீரோ ஜெயில இருந்து வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வந்து, மிஸ்டர் லூ நீங்க வெளில வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே அவங்க அப்பா பார்த்துட்டு, மிஸ்டர் கு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயோட அப்பா வந்து, பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ கேக்குறான், 5 வருஷமா என்னோட வாழ்க்கை அழிச்சது பத்தாதா, மறுபடியும் என் வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவே, இல்ல நான் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மாடியில இருந்து விழுந்ததுல இறந்திருக்க மாட்டாங்க, அவங்க கோமாக்கு போயிட்டாங்க போல. ஹீரோயின் 5 வருஷமா கோமால தான் இருக்காங்க. ஹீரோயின் அப்பா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மருமக லூசு வந்து லூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியும் கு ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியும் அவன் வசம் ஆகிட்டு என் பொண்ணை இப்படி பண்ணிட்டா. அவ கடைசியா எனக்கு கால் பண்ணி வர சொன்னா, நான் வந்து பாக்கும்போது அவ மாடியில இருந்து கீழே விழுந்து கிடந்தா, அதுக்கப்புறம் நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன். இப்போ என்னோட பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா, இதுக்கு காரணமா இருந்த அந்த லூசுவை என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வா, உனக்காக நான் இருக்க, தயவு செஞ்சு முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணி இருப்பான் போல. ஹீரோயினுக்கு ஹீரோ பேச பேச நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. ஹீரோயின் ஹீரோவோட வாய்ஸ் கேட்டோன்னு அழுதுட்டு இருக்கான். நம்மள இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கானு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ வந்து டாக்டர் தான் பாத்துட்டு வராங்க. டாக்டர் சொல்லிருப்பாங்க, ஹீரோயினோட பாடியில இப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நீங்க தொடர்ந்து ஹீரோயின் கிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா
வேண்டாம், அவங்க சீக்கிரமாவே ரிகவரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஹீரோ இதை கேட்டுதான் ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சீக்கிரமா கோமால இருந்து முடிச்சிருவா, அதுக்கப்புறம் நான் அவளை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே திபுதிபுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ரூம் நம்பர் 302 பெட்ல இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து சடனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிரா. ஏன்னா 302 ரூம் பெட் வந்து ஹீரோயினோட தான். ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஹீரோனே என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பதறிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஹீரோயினை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பதற்றத்துல போலான்னு சொல்லி போறப்போ வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அவனால கால் நடக்க முடியாது இல்லையா, அவன் இருந்து தவுண்டிட்டு இருக்கான். அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், பட் அவனால ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு போக முடியல. உள்ள ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஆனா ஹீரோயினை காப்பாத்த முடியல. ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. வெளியில ஹீரோ இருந்து கதறிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி கட் பண்ணா ஹீரோயின் வந்து அந்த லூசு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் சடனா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க லூசுவை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அவன் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறா, நம்ம இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. டேட் டைம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சது நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லூசு வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண வர ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து உடனே வெளில வந்துடுறா. இவனுமே வந்து சூஷி நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது நமக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நம்ம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்படியே தள்ளாடி நடந்து வந்துட்டு ஹீரோ இருக்க ரூமுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு யாரு என்னன்னு கூட பார்க்காம ஹீரோவோட வீல் சேரையுமே உள்ள தள்ளிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஹீரோன்னு தெரிஞ்சோன்னு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்களா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணு தெரியுமா, சாரி உங்க லவ் எனக்கு சுத்தமா அப்ப புரியல, ஆனா இப்ப எனக்கு புரியுது, திரும்பவும் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, அவன் ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு வயசு 20 தான் ஆகுது, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நிறைய குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா, உன் வயசுக்கு அடக்க ஒடுக்கமா இரு, நேத்து நைட்டு நமக்குள்ள எதுவும் நடக்கல, நீ எதுவும் வீணா கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னோட அண்ணா நீ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காம மரியாதையா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோ மார்னிங் வந்து இந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பலான்னு சொல்லி போறப்போ ஹீரோயினுமே காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறா. ஹீரோவோட பிஏமே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க, என்னடா இவ பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஹீரோ கேக்குற நீ இதுக்காக கார்ல ஏறின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நேத்து நைட்டு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்க இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே இல்ல எனக்கு புரியல, உனக்கு என்னதான் வேணும், என்னதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் சொல்றா, என்கிட்ட மொபைல் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ எதுவும் யோசிக்காம அவனோட மொபைல கொடுத்துறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் கிட்ட காசும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ காசையும் தூக்கி கொடுக்கறான். நீங்க என்ன இப்படியே தனியா விட்டுட்டு போலாமா, பார்க்க பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா கேட்டுட்டு இருக்கான். நேத்து ஹீரோ கூட இருந்தப்போ ஹீரோயினோட நெக்ல வந்து ஏதோ பைட் மார்க் வந்திருக்கு போல. ஹீரோ அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே கோட்டை கவர் பண்ணிட்டு சரி நம்ம ஷாப்பிங் போலாம், நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு மாலுக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கால்ல ஷூ இல்லாததை நோட் பண்றான். இந்த மாதிரி ஷூ போடாம இருந்தா அவளுக்கு சீக்கிரமா ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட சொல்லிட்டு அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவளுக்கு நம்ம போய் ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரும்போது ஹீரோ அங்க இருக்க மாட்டான். அதுக்குள்ள அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. நீங்க கூ குடும்பத்தோட பொண்ணு தானே, இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு என்ன கால்ல செருப்பு கூட போடாம இருக்கீங்க, கேள்விப்பட்டேன் நீங்க என்ன கூ ஃபேமிலி விட்டு ஓடி வந்துட்டீங்களாமா, உங்களை பத்தி தான் நியூஸ் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இந்த லூ குடும்பத்தோட யங் மாஸ்டரான லூசு கூட தான் ஓடி போனதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுடனே என்ன பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு இருக்கீங்க, நீ ஏதோ வளரிட்டு கடை, நான் இதெல்லாம் எதுவும் காது கொடுத்து கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஷூ கொடுத்துட்டு இந்த ஷூ போட்டுக்கோ, ரொம்ப நேரமா வெறும் கால்ல இருந்தா உனக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்கா சொல்றான். இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு லைட்டா ஸ்டொமக் பர்ன் ஆகுது. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனியோட கிளைண்ட் தான் போல. ஹீரோயின் இந்த ஷூவை போட்டு பார்த்துட்டு வாவ் இந்த ஷூ வந்து எனக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது, உங்களுக்கு எப்படி என்னோட ஷூ சைஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பிஏ வந்து நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து அந்த ஷூ எப்படி இருக்கணும் 37 சைஸுங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஷூ ஃபிளாட்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்பயுமே எப்படி போடுவாங்களோ அதை அப்படி நோட் பண்ணிருக்கான் போல. அவன் கரெக்டா பக்காவா ஹீரோயின் எப்படி போடுவாங்களோ அப்படி வாங்கிட்டு வந்திருக்கான். பிஏ இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்.
அப்போ அந்த கிளைண்ட்டுமே வந்து ஹீரோ கிட்ட என்ன நீங்களும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பிசினஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம், நான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு அங்கிள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்குது, என்ன இவ அங்கிள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க பக்கத்துல கிளைண்ட்டுமே வந்து ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரா. ஹீரோ உடனே எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கொண்டு வந்து அவளோட வீட்டுல தான் விடுறான். என்ன காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, சீக்கிரம் இறங்கி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறான் எப்பவுமே நீ என்னோட மருமகள் லூசு கூட தானே இருப்ப, என்னாச்சு அவன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றா நீங்க அவனை பத்தி பேசாதீங்க, நானும் அவனும் ஒன்னும் கப்பல் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கேக்குறான் ஏன் உனக்கு அவனை பிடிக்காதா, நீ அவனை தானே லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு வச்சுட்டு இங்க பாருங்க நான் சொல்றதை நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோ ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அவனோட அண்ணா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு வெளில இழுத்துட்டு இருக்கான். அவனோட காதை பிடிச்சு திருகிட்டு நேத்து நைட்டு நீ எங்க போன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓடி போலான்னு முடிவு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா அண்ணன் காதை விடுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது, இங்க பாருங்க லூ இருக்காங்க, அவங்க முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, என்னோட மரியாதை போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணாவுமே வந்து ஹீரோயினை விட்டுட்டு இப்ப ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க மருமக மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லி வார்ன் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அவனை என்னோட தங்கச்சியோட லைஃப்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அவங்க என்ன லவ் பண்ணா என்ன பண்ணலன்னா எனக்கு என்ன, என்னால இது வார்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அண்ணா திட்ட ஆரம்பிக்கிறான், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்துறான். அண்ணா நான் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, சே போயிட்டு வாங்க கூட சொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அண்ணா கேக்குறாங்க நேத்து நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட அண்ணாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அண்ணாவால இதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் தனியா இருந்து நீ போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பாத்துட்டு இருக்க. ஹீரோயோட நான் வந்து மண்டியிலேயே ஒரு அடியை போட்டுட்டு நானும் அப்பா உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா, நேத்து நைட்டு நீ எங்க போன, யார் கூட இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அண்ணா பேசுறதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிட்டு அண்ணா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, போன டைம் உங்க பேச்சை கேட்காம போனது என்னோட தப்பு தான், இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாவுமே ஆமா நான் சொல்றதெல்லாம் இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா கேட்கணும், அண்ணா எது வந்தாலும் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னோட செல்ல தங்கச்சியை நான் 2 நாள் தான் பாக்கல, அதுக்குள்ள பாரு எப்படி துரும்பா இழைச்சு போயிட்டான்னு, சரிவா அப்பா கிட்ட போய் என்னன்னு பேசிக்கலாம்னு சொல்றான். ஹீரோயினே அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா, எனக்கு ஃபிஷ் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணனுமே உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், சரிவா நம்ம வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பிஏமே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிஏ அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பாஸ் ஆபீஸ் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பிஏமே நீங்க நான் சொல்றதெல்லாம் லிசன் பண்ற நிலைமையிலயா இருக்கீங்க, நீங்க ஹீரோயின் நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோ அப்பதான் நோட் பண்றான் அவனோட மொபைல் அவன் கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்தது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க லில்லி வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீங்க ஹீரோயின் நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்க கோவத்துலதான் வந்து லூசு கூட இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்கா. நான் யார் கூட ஓடி போயிட்டேன், என்ன பத்தி இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை பார்த்தோன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லில்லி உடனே ஹீரோயின் கிட்ட போய் அக்கா நீங்க வந்துட்டீங்களா, அப்பாவும் நானும் உங்களை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா ஆமா நீ என்னை பத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா நீ தானே எனக்கு என்ன பார்க்கு கூப்பிட்டு போன, அந்த பார்க்கு நீ லூசுவையும் வர சொல்லியிருக்க, இப்போ இங்க வந்துட்டு நான் வந்து லூசு கூட ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றா. அவருடனே அக்கா நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணா காரணமே என்ன நீங்க என்னோட தங்கச்சிய பார்க்கு கூப்பிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே கேட்டுட்டு இருக்கான்.
லில்லி உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல நேத்து நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க, உங்களை சந்தோஷப்படுத்த நான் பாருக்கு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னு ஹீரோயின் செமைய கடுப்பாகிறா. சரி என்ன பாருக்கு கூப்பிட்டு போனேன், அதுக்கப்புறம் எதுக்கு லூசுவும் நானும் ஓடி போயிட்டதா சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே பயந்துட்டே நான் எதுவும் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போன டைம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த லூசுவை தான் லவ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பா கூட சண்டை போட்டப்போ லில்லி வந்து ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு ஹீரோயினை பாருக்கு கூப்பிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் அவளோட குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி லூசு கூட ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணிருப்பா. ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ரீபத் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அப்படி சேஞ்ச் ஆயிருச்சு. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப இது எல்லாத்தையுமே வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து சரி போதும் எதுக்காக இப்படிங்கிற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் தனியா பேச உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே உள்ள போயிட்டு இருக்கா. லில்லி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினை வந்து உள்ள வந்தோன்னா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு கையை நீட்டுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட ஹீரோயினோட அப்பா அடிக்கிற மாதிரி போயிட்டு லைட்டா தான் தட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே செல்லமா வளர்ந்த பொண்ணு போல. அவங்க அப்பாவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என் அப்பா ரொம்பவே பெஸ்டான அப்பா, நான் எங்க அப்பாவை ரொம்பவே லவ் பண்றேன், எனக்கு எங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லூ குடும்பமே வந்து ஒன்னு நம்பிதான் இருக்குது, எனக்கு அப்புறம் இந்த லூ குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீ தான் பாத்துக்கணும், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ப்ராமிஸ் பா நான் இந்த லூசுவெல்ல லவ் பண்ண மாட்டேன், நான் இந்த லூ குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டியை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க அந்த லூ குடும்பத்துல நான் நம்புற ஒரே ஆளு யாருன்னு பார்த்தா அது அந்த லூ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு ஆமாப்பா லூ ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா மண்டையிலே தட்டி அவங்க உன்னோட வயசுல பெரியவங்க, அவங்கள அங்கிள்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சொல்றா அப்பா இது உங்களுக்கு டூ மச்சா தெரியலையாப்பா, அவங்க என்னை விட 6 வயசு தானே பெரியவங்க, அவங்க நம்மளோட பிளட் ரிலேஷன் கூட இல்ல, நான் இதுக்கு அவங்களை அங்கிள்னு கூப்பிடணும், என்னால அங்கிள்னு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோட அப்பா இரும்ப ஆரம்பிக்க இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுறா. ஹீரோயின் சொல்றா அப்பா உங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் நம்ம பண்ணலாம்பா, எனக்கு உங்க ஹெல்த் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவுமே சரிமா நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இந்த டைம் லில்லி நான் உங்களை ஹர்ட் பண்ண விட மாட்டேன்ப்பா, எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு தான் நான் ரீபத்தாய் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ லில்லி வந்துட்டு பாக்குறா ஹீரோயினா அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோவோட போனை பாத்துட்டு இருக்கா. அவளோட மொபைல ஓபன் பண்ணலான்னு சொல்லி பாக்க அதுல பாஸ்வேர்டு வருது. ஹீரோயின் ஒரு பாஸ்வேர்டா போட்டு பாக்குறா, ஆனா எதுவுமே ஓபன் ஆகல. ஹீரோயின்மே ஒரு காம்பினேஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா எதுவுமே கரெக்டா செட் ஆகல. ஹீரோயின் யோசிக்கிறா ஒருவேளை என்னோட பர்த்டே வந்து பின் நம்பரா போட்டு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுடைய பர்த்டே வந்து பாஸ்வேர்டா டைப் பண்றா. மொபைலுமே ஓபன் ஆயிருது. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஹீரோ கால் எடுத்த உடனே என் போனை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட போனை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க என்ன லைக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. நமக்கு இவ்வளவு பிடிக்குங்கிற விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்மே கேட்டுட்டு இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினி சடனா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு, பிடிக்காமடா என்னோட பர்த்டேவை நீங்க பாஸ்வேர்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. ஹீரோவே உடனே பதற ஆரம்பிக்கிறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, என்னோட டாக் சிம்பா வந்து நான் அந்த டேட்ல தான் வந்து அடாப்ட் பண்ணேன், அதனால அந்த டேட் வந்து நான் வந்து பாஸ்வேர்டா வச்சிருக்கேன், எனக்கு என் சிம்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஹீரோயின் சொல்றா சிம்பாக்கு ஒரு அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே பேச்ச மாத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாரு எனக்கு என்னோட மொபைல் வேணும், என் மொபைல எப்ப நான் வந்து வாங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உங்க மொபைல நான் காஃபி ஷாப்ல கொண்டு வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு உங்க மொபைல் வேணும்னா நாளைக்கு ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பல்ப் வாங்க நினைச்சு ஐயோ நம்ம எதுக்கு இப்படி சொதப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த தடவை எப்படியாவது ஹீரோவும் நானும் ஒண்ணு சேர்ந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து நாய் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். எப்படியோ ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சாச்சு, உனக்கு என்ன அம்மா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா நாய் கிட்ட போய். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து
வந்து காஃபி ஷாப் போறதுக்காக தான் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டைய மாத்தி போடுறதுல உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் டைம். இதை பாக்குற ஹீரோமே, பாஸ் நீங்க மீட்டிங் கூட இந்த மாதிரி எல்லாம் கிளம்பி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே, இன்னைக்கு நான் இம்பார்ட்டன்டான மீட்டிங்க்கு தான் போறேன், அதனாலதான் நான் வந்து டை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு வழியா ஒரு டையை எடுத்துட்டு இது ஓகேன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து காஃபி ஷாப்ல ஹீரோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்க்க தான் வந்து அங்க காஃபி ஷாப்க்கு வரா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த லூசு வந்துட்டு, சீஷி நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கா. இதை வந்து அப்படியே ஹீரோ பாத்துறான். ஹீரோ பார்த்தோன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, ஹீரோயின் வந்து இன்னுமே அவனோட பாய் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி கால் நடக்க முடியாத ஒரு யூஸ்லெஸ் ஆன பர்சன் எல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அவன் பிஏ கிட்ட நம்ம இங்க இருக்க வேண்டாம், என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு இருக்க அவனை தள்ளி விட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு அவனுமே சமய ஷாக் ஆயிரா. என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அன்னைக்கு ஹோட்டல் நடந்து நான் வேணுட்டு எல்லாம் பண்ணல, நீ தான் ட்ரிங்க் பண்ணிட்டு நான் அப்ரோச் பண்ண, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இல்ல நீ தான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு என்கிட்ட நீ தான் தப்பா நடந்துக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுமே சொல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உனக்குதான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல, நம்ம ரெண்டு லவ் பண்ணிட்டு இருந்தோமா, நான் இதுக்கு இந்த மாதிரிலாம் உன்னை பண்ண போறேன், என்னோட அங்கிள் மட்டும் என்னோட ப்ராஜெக்ட்ல சைன் போட்டா போதும், அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த ஹீரோனுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோ வந்து கண்டிப்பா சைன் பண்ணிட கூடாது, அவனோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டா குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டியே இவன் வந்து ஆட்டை போட்டுருவான், இப்படியாவது ஹீரோ கிட்ட இதை சொல்லி நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க தான் போறா. லூசு உடனே செலோ நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கையை தடி விட்டுட்டு, என்கிட்ட இப்ப எவிடன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் எனக்கு ட்ரக் கொடுத்துருக்கான்னு, நான் எவிடன்ஸோட உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. லூசுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, என்னாச்சு இவளுக்கு சடனா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணி நம்மளோட பிளானை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப நேரா வந்து ஹீரோ பக்கம் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. உள்ள இம்பார்ட்டன்டான மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நினைச்சுக்கிறா அந்த லூசோட கான்ட்ராக்ட்ல தான் ஹீரோ சைன் பண்ண போறான்னு நினைச்சிட்டு அவசரமா உள்ள போய் நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா உள்ள நடந்துட்டு இருக்கதோ வேற மீட்டிங் போல. ஹீரோ அதனால அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறா. ஹீரோயின் அப்பதான் ஹீரோ கிட்ட சாரி சொல்றா, ஐயோ நான் வேற மீட்டிங் நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து சரிவா ஆபீஸ் ரூம்க்கு வா, நம்ம எது வந்தாலும் அங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க லூசுவோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனே சொல்றா, நானுமே அந்த கான்ட்ராக்ட படிச்சேன், அதுல பார்த்தா நிறைய ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் அதுல சைன் பண்ற ஐடியாவே இல்ல, உனக்கு சடனா என்னாச்சு, போன வாரம் தானே நீ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயின்மே இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, நான்லாம் கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, போன டைம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிருப்பா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுக்க சொல்லி. ஹீரோயின் இப்ப இதை யோசிச்சு பாக்குறா, அப்ப ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடக்கூடாதுன்னு, ஆனா எனக்காக ஹீரோ வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு அவங்களோட குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து அவனுக்கு போற மாதிரி பண்ணிருக்காங்க, எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட கிளைண்ட் வந்துட்டு, இன்னைக்கு நீங்க என் கூட டின்னர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவும் போனதுக்கு முன்னாடி ஹீரோனை பார்த்துட்டு, சரி நீ சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோட கிளைண்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹீரோன் கிட்ட, இங்க பாரு நானே ஹீரோவோ டின்னர் போறோம், நீ வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாகுது, என்ன விட்டுட்டு நீ அவ கூட டேட்டிங் போறியான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த கிளைண்ட் பொண்ணு உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹோட்டல்ல வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. ஹீரோக்கு தெரியாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பைனாக்குலர்ல வச்சு பாத்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறான். கிளைண்ட் பொண்ணுமே வந்து ஹீரோவோட கை பிடிக்க ஹீரோ கையை எடுத்துடுறான். ஹீரோக்கு புரிஞ்சது இவளோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இங்க பாருங்க நான் இங்க வந்தது வந்து கம்பெனி விஷயமா பேசுறதுக்கு மட்டும்தான், நம்ம அதை பத்தி மட்டும் பேசலாம், எனக்கு நல்லாவே புரியுது உங்க இன்டென்ஷன் என்னன்னு, ஆனா என்னால உங்களை லவ் பண்ணவோ மேரேஜ் பண்ணவோ முடியாது, நீங்க என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவளுமே, ஏன் எனக்கு நீங்க ஏத்தவங்களா இருக்க மாட்டீங்களா, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு,
அவங்களுக்கு கால் நடக்க முடியாத ஒரு குறைதான் இருக்கு, அதன் கூட இப்ப குறைய யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோமே இல்ல எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னால உங்களை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா என்னால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ண முடியும், உங்க கம்பெனியோட என்னால கோஆபரேட் பண்ண முடியும், 2 பேரும் கான்டாக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணுமே சரின்னு ஒத்துக்கிறா. 2 பேருமே ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு வரும்போது அந்த கிளைண்ட் பொண்ணு வந்து வேணும்ட்டே ட்ரிங்க் பண்ணிருக்கனால வேணும்ட்டே வந்து ஹீரோ மேல விழுகிற மாதிரியே வந்துட்டு இருக்கா. எல்லாத்தையுமே ஹீரோயின் பின்னாடி இருந்தே பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ மேல விழுகிற மாதிரி வர அதுக்குள்ள ஹீரோயின் வந்து வேகமா ஓடி வந்து அவளை பிடிச்சு ஒரு கால் டாக்ஸில தள்ளி விட்டுட்டு போற வழியில இது எங்கேயோ பிடிச்சு தள்ளி விட்டுருங்க, திருப்பி இங்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கத்திட்டு இருக்கா. ஹீரோ போய் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கிளைண்ட் பொண்ணுமே உள்ள இருந்து கத்திட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்படியே ஹீரோக்கு தெரியாம அங்கிருந்து ஓடலான்னு சொல்லி பாக்க ஹீரோ ஏ சூஷி நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுமே ஐயோ நானும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முடிச்சுட்டே பாக்குறா. நீங்க நானே எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றா, இந்த நைட்ல யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களா, கேப்பும் சன்கிளாஸும் யாராவது நைட் இதெல்லாம் போடுவாங்களா, உன்ன மாதிரி பைத்தியக்கார பொண்ணுதான் இந்த மாதிரி போடுவா, அதை வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்மே ஓ இப்ப நம்மள இவன் கழுவி ஊத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போதும் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே எதுக்காக இப்ப என்னோட கிளைண்ட் பிடிச்சி அந்த கார்ல தள்ளி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கப்புறம் அவன் பேய் கிட்ட சரி அந்த கிளைண்ட் பொண்ணு வந்து வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டானு விசாரிச்சிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுல டிராப் பண்ணதான் வந்திருக்கான். ஹீரோயின் கேக்குறா, என்னாச்சு உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா, நான் உங்களை அந்த காஃபி ஷாப்புக்கு வர சொன்னேன்ல நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே கோவமா, அதான் நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் தானே வந்தீங்க, அவங்களோட டேட்டை நான் ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு அவளுமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களுக்காக தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் அவனை லவ் பண்ணவே இல்ல, அந்த டைம் அவன் வந்து கெடுத்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், ஹே போதும் சும்மா வந்து இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, நீ போய் சொல்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் உங்களுக்கு தான் லவ் பண்றேன், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி வந்துடுறா. அப்படியே ஷாக்கா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கார்ல இருந்து வெளில வந்தது வந்து ஹீரோயினோட அண்ணா நோட் பண்ணிட்டு இருக்கா. மேல இருந்து என்ன இந்த டைம்ல ஹீரோவோட கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா, என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஜாலியா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அண்ணா ஏய் நில்லு எங்க போய் ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே அண்ணா நீங்களா, நான் பயந்துட்டேன் தெரியுமா, ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே நீ பேச்ச மாத்தாம இப்போ நீ யாரு கூட கார்ல இருந்து வந்து இறங்குன அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே நான் யாரு கூட வந்து இறங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உள்ள போயிடுறா. ஹீரோயினோட பின்னாடியே துரத்திட்டு வந்து சொல்றாங்க, ஹே எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த லூ கூட தானே வந்து இறங்கின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுமே வெக்கப்பட்டுட்டு ஆமான்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அண்ணா காரணமே ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அந்த லூ ஃபேமிலியில எதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் அந்த லூசுவை செலக்ட் பண்ண, இப்போ லூவை செலக்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோயின் சொல்றா, நீங்க லூவை வந்து லூசு கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்ல இன்னக்கார திட்ட ஆரம்பிக்கிறா. அந்த லூவோட வயசு என்ன உன்னோட வயசு என்ன, நீ போய் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே அதெல்லாம் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 6 வயசு தானே, உன்னோட ஏஜ் தானே, எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குனா ப்ளீஸ் நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க இந்த விஷயத்த மட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்பாக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அதுக்கு அண்ணா காரணமே சரி மறைச்சு தொலைற, வேற என்ன பண்றது, அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை அதனால மட்டும்தான் மறைக்கிறேன், ஆனா உன் லவுக்கு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணாவுமே அவங்க ஆபீஸ்ல உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வர போகுது, அந்த ப்ராஜெக்டுக்கான கொட்டேஷனோட அமௌண்ட் வந்து நான் 100 மில்லியன் போட போறேன், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம 1000 மில்லியன் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே லில்லி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. லில்லி ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினும் அவளுடைய அண்ணாக்காரனும் நல்லாவே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இது லில்லிக்காக ஹீரோயினும் அவளுடைய அண்ணாவும் செட் பண்ண ட்ராப் தான். ஹீரோயினோட அண்ணாவை வெளில போனதுக்கு அப்புறம் இந்த லில்லி யாருக்குமே தெரியாம ஆபீஸ்க்கு வந்து அந்த கொட்டேஷன் பேப்பரை எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் அவளோட அண்ணாவும் வெளில போகாம டேபிள் கடையில ஒளிஞ்சிட்டு நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட அண்ணா கிட்ட அண்ணா நம்ம இந்த விஷயத்த மட்டும் அப்பாவுக்கு தெரியப்படுத்தினா போதும், அப்பா இதுக்கப்புறம் லில்லிய நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணா காரணமே இத்தனை நம்ம ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இவ்வளவுதான் இருப்பா போல, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் இவன் மேல நம்ம தனியா கண்ணு வச்சுக்கணும், நம்ம இங்க எல்லாமே வந்து கேமரா செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து ஷென் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பத்தி வந்து அவ நெட்ல படிக்கிறா. இந்த குரூப் வந்து பெரிய குரூப், இவங்க யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனி நல்லாவே growth-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபியூச்சர்ல பாத்திருப்பா. அதனால இப்ப இந்த கம்பெனில எப்படியாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஷென் ஃபேமிலியோட பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பா. அது இந்த நாள் தான் வருது. ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவளை போய் காப்பாத்திட்டோம்னா ஷென் குரூப் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு எந்த ஃபிளைட்ல எந்த டைமிங்ல வந்து இறங்குவான்னு தெரியாது. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவளுடைய ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஷென் குரூப் டாட்டரோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அவங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு இங்க லேண்ட் ஆகுறாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. அவளுமே செக் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுறா. ஹீரோயின் அந்த ஷென் குரூப் டாட்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற பிளேஸ்ல தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறதுக்காக. ஆனா சீக்கிரமா போய் இன்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோயின் தான் வேகமா போய் அவளை காப்பாத்துறாங்க. அப்போ ஹீரோட காரு அந்த வழியா போக ஹீரோ கேக்குற, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, பார்த்து தெரியல, ஹெல்ப் பண்ணுங்க, இவங்க ஷென் குரூப் ஃபேமிலியோட பொண்ணு, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துரும், ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் இவங்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரதுக்காக. ஷென் குரூப்போட சிஇஓ வந்து அவசரமா ஓடி வராங்க. டாக்டர் கிட்ட என் பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணு தான் வந்து கரெக்டான டைம்ல கூப்பிட்டு வந்தாங்க, இவங்கனாலதான் இப்ப உங்க பொண்ணு உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஷென் ஃபேமிலியோட சிஇஓ வந்து ஹீரோயினோட காலில் விழுந்துட்டு, ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க மட்டும் இல்லையா என்னோட ஒரே பொண்ணு செத்து போயிருப்பா, அதே மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, சரி நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்லப்பா என்னால எங்க வீட்டுக்கு போக முடியாது, இங்க பாரு என்னோட ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்குல்ல, எங்க அப்பா அதை பார்த்து பயந்துருவாங்க, நான் பேசாம உங்க கூட உங்களோட வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. காருமே வந்துட்டு ஹீரோவோட வாசல் மேடதான் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். பிஏ கிட்ட, இவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகாம எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது பிஏ உடனே, பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போக சொன்னமாதான் எனக்கு கேட்டுச்சு, அதான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே, ஐயோ எனக்கு கை ரொம்ப எரியுது, இங்க பாருங்க எனக்கு கையில அடிபட்டு இருக்கு, இதுக்கு நம்ம உடனடியா ஃபர்ஸ்ட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி இது செப்டிக் ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், இப்போ எங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல, பேசாம உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்றா. பிஏமே, ஆமா பாஸ், காயம் சின்னதா இருக்கும் போது நம்ம மருந்து போட்டோம், அது பெருசாச்சுன்னா அப்புறம் ஆபத்தாயிரும், வாங்க நம்ம உடனடியா உள்ள போய் மேடம்க்கு மருந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினே குடுகுடுன்னு கார்ல இருந்து வெளில இறங்கி ஓடிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ திட்டுறான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கார் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க, அந்த கார் வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒன்னும் கார் வெடிக்காது, எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ திட்டுறான், சும்மா வாயாடாத, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஹீரோ உடனே, சரி அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டாச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் உடனே பெட்ல படுத்துட்டு நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஐயோ அம்மா எனக்கு கை ரொம்ப வலிக்குதே, நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், உனக்கு கையில தானே அடிபட்டு இருக்கு, கால் நல்லா தானே இருக்கு, எதுக்காக நீ இப்ப நடிப்பு போட்டுட்டு இருக்க, கிளம்பு, உன்னை என்னோட பிஏ கிட்ட சொல்லி நான் வந்து டிராப் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், ஐயோ நான் போக மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோமே பெட்ஷீட் பிடிச்சு இருக்கிறான், நான் சொல்றது கேளு, பேசாம உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுமே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். ஹீரோமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் ரூமுக்கு போய் தூங்க போயிடுறான். ஹீரோ மார்னிங் எழுந்து பார்க்கும்போது யாரோ ஹீரோ மேல கையை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தா ஹீரோயின் தான் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆகி, நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, யாரையோ அதை தூங்கிட்டு இருக்கும்போது நோய் நோய்னு கத்திட்டு இருக்காரு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், நீ தாண்டி என் பெட்டுக்கு வந்திருக்க, நீ அங்கதானே படுத்துட்டு இருந்த, இப்படி என்னோட பெட்ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு பிஏ கதவை திறந்துட்டு உள்ள வர இவங்க ரெண்டு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பிஏ திரும்பிடுறான். ஹீரோமே உடனே ஹீரோயினை கவர் பண்ணிடுறான். பிஏ சொல்றான், யங் மாஸ்டர் லூசு வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க, நீங்க அவங்கள வெயிட் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோமே சரி 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லு, நான் உடனே வரேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோ சொல்ற, நான் போன என்ன விடுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அந்த பேக்கு பையன் கான்டாக்ட்ல சைன் பண்ண சொல்லி கேட்பான், ஆனா நீங்க சைன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோ இப்ப வந்து லூசு கிட்ட தான் பேச வந்திருக்கான். லூசு கேக்குறான், அங்கிள் நான் தான் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணி தர சொல்லி கேட்டேன்ல, அந்த ப்ராஜெக்ட நீங்க எப்ப எனக்கு சைன் பண்ணி தர போறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், இங்க பாரு அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட், அது ரொம்ப ரிஸ்கானது, என்னால அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு லூசுமே, அங்கிள் எனக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நீங்க பேசாம அதுல சைன் பண்ணி கொடுங்க, நீங்க ஒண்ணு எனக்கு டீச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், அட முட்டா பையிலே நான் சொல்றது நீ கொஞ்சமாவது கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுக்கு செமைய கடுப்பாயிருது. எனக்கு தெரியும் அங்கிள், நான் உங்களை விட முன்னேறுவேன்னு உங்களுக்கு பயம், அதுக்கு தானே நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல சைன் போட்டு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்க ஹீரோக்கு செமைய கடுப்பாயிருது. ஐயோ இந்த முட்டா பையன் என்ன சொல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறான். இங்க பாரு, நம்ம எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிக்கணும், நீ எடுத்தோடனே வந்து ஹையா போகணும்னு ஆசைப்படுற, நீ பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் கத்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்னால இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அவனுமே சரி இந்த ப்ராஜெக்ட நான் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ பியோ கூப்பிட்டு அந்த லூஸ் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருப்பான், அவன் என்ன பண்ணான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோட ட்ரெஸ் போட்டிருக்கா. ஹீரோ கேட்கறா, எதுக்காக என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. அவ சொல்றா, இங்கதான் எந்த ட்ரெஸ்மே இல்லையே, எனக்கு இந்த ஷர்ட் மட்டும் தான் கிடைச்சது, அதனாலதான் நான் அதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே கால் பண்ணி ஹீரோயின் போறதுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றான். ஹீரோயின்மே ஹீரோ கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இப்ப இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டல, என்னோட ட்ரெஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, என்ன நான் போட்ட ட்ரெஸ் நீங்க துவைக்காம அப்படியே போட்டுக்க போறீங்களா, அதுக்குதான் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவன் உடனே நினைப்பதான் பொழப்ப கெடுக்குமா, நான் அந்த ட்ரெஸ் தூக்கி குப்பைத்தொட்டில போடதான் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ரொம்ப சலிச்சுட்டு, நீங்க குப்பைத்தொட்டில போறதுக்கு பதிலா இந்த ட்ரெஸ் என்கிட்ட கொடுத்தா நானாவது வச்சுக்கோன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறா. ஹீரோயின் கேக்குறா, நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கா. அவன் சொல்றான், இல்ல நான் சைன் போட்டு தரல, ஆனா அவன் கோவமா போறான், இந்த ப்ராஜெக்ட எப்படியாவது அவன் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்கிறான், அவன் சரியான ஃப்ராட் பயலாச்சு, எப்படியாவது அந்த கான்ட்ராக்ட அடையிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், இது ஹீரோக்கான ட்ராப் ஆச்சு, நம்ம எப்படியாவது ஹீரோவதுல இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய், இந்த டைம் நான் உங்களை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா கூட எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஆபீஸ்க்கு தான் போறான். அந்த ஷின் குரூப்போட CEO இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவோட கான்டாக்ட் போடலான்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க ஹீரோவோட கழுத்துல வந்து லவ் பைட் இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க பொண்ணுங்க மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு லவ் இருக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஷின் குரூப்போட CEO போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குற, என்னாச்சு எதனால அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும் போது பிஏ சிரிச்சுட்டே இருக்கான். என்ன பாஸ் நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து காட்டுறான். ஹீரோ அப்பதான் நோட் பண்றான் அவனோட கழுத்துல பைட் மார்க் இருக்குதுன்னு. அதை பார்த்தோன்னே பிஏ கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான், இந்த உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா, நீ சொல்ல மாட்டியடா, ஐயோ என்னை பார்த்து எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிஏ சொல்றான், பாஸ் நீங்க வேணுட்டு ஷோ ஆஃப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னு நினைச்சேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்ப, ஹீரோ உடனே நான் திட்டுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை துரத்தி விட்டுறான். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் வேணுட்டே வந்து ஹீரோவோட கழுத்தை கடிச்சு வச்சிருப்பா. நீங்க எனக்கு தான் என்னோட ஸ்டாம்பை நான் அட்வான்ஸா உங்களுக்கு கொடுத்துட்டேன், எந்த பொண்ணுக்கும் நீங்க கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் லில்லியும் கொஞ்சிட்டு இருக்காங்க. லூசு சொல்றான், லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹோட்டல் பிளான் வந்து ஃபிளாப் ஆயிருச்சு, இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டு அந்த குடும்பத்தோட சொத்து எனக்கு கிடைச்சா போதும், லூ குடும்பத்தோட சொத்து எனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப லில்லி உடனே ஹீரோயினோட ஆபீஸ்ல தேடி இருப்பா இல்லையா அந்த கொட்டேஷன், அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்து இவகிட்ட கொடுக்கறான். இனிமே அதை பார்த்தோன்னு சந்தோஷத்துல கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல நீ எல்லா விஷயத்தையுமே வந்து பக்காவா பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாத்தையும் வெளில நின்று பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் லூசுவை தான் பார்க்க வந்திருக்கான். அந்த லூசு தான் கால் பண்ணி ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லியிருப்பான். லூசு உடனே நல்ல மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். என்னோட அசிஸ்டன்ட் தான் உன்னோட ட்ரிங்க்ல வந்து ட்ரக்ஸ் கலந்துருக்கா, நான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேங்கிற கடுப்புல என் பேரை டேமேஜ் பண்றதுக்கா இப்படி பண்ணிருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ என்ன நம்பலமா, நான் உன்ன சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம புழுங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு, உங்களை நம்பாம நான் வேற யாரு நம்ப போறேன், நீங்க சொல்றதெல்லாம் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, உங்க அங்கிள் உங்களுடைய ப்ராஜெக்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் உடனே, இல்ல அவங்க என்ன அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணல, அவங்க என்ன பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டு இருக்காங்க,
எங்க அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி கொடுத்தா நான் உங்களை விட வளர்ந்துருவேன்னு பாக்குறாங்க. அதனால எனக்கு இன்னும் சைன் பண்ணியே கொடுக்கல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம சீன் தான் எப்படி ஆகுது? என்னோட அங்கிள் கிட்ட இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கணும்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. லூசு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்றா. ஹீரோயின் ரொம்ப நேரமா வந்து ஹீரோக்காக தான் அவன் வீட்டு வாசல்லே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி வா எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறா. ஹீரோ கேக்குறான் வெளிலதான் அவ்வளவு பனி பெய்யுது இல்ல, எதுக்காக நீ வெளில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கா ஹீரோயின் சொல்றா நான் உங்களுக்கு கால் பண்ண ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்துச்சு, அதான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்பதான் போனை பாக்குறான். இல்லப்பா மீட்டிங் இருந்துச்சு, அதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், நீங்க அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ நினைச்சிட்டான் ஏதோ பணமாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு சரி உனக்கு ஒரு 30 மில்லியன் பணம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா பணம் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே செமையா ஷாக் ஆகி இதுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துட்டு போயிருவேன், என்னோட லைஃப் ரிஸ்க்ல தரலான்னு பாக்குறியா, என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் முகமே வாடி போயிருது. இதை பாக்குற ஹீரோனே சொல்றான் இங்க பாரு என்னால கால் நடக்க முடியாது, உன்னை விட நான் 6 வயசு பெரியவன், நீ என்ன அங்கிள் தான் கூப்பிடணும், நான் இப்படி உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்பவும் வந்தது உங்களுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே ஹீரோனை பிடிச்சு மடியில இழுத்து உட்கார வச்சுட்டு அவனுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறதுக்கு அவனோட டாக்டர் வந்திருப்பாங்க. டாக்டர் சொல்றாங்க உங்களோட கால்ல வந்து நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களால எந்திரிச்சு நிக்க முடியும் நடக்க முடியும், ஆனா 50% தான் சான்ஸ் இருக்கு இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப ஹீரோ இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன பேசாம இந்த ஆபரேஷனை பண்ணிக்கலாம், ஹீரோயினுக்காகவாது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ அதனால டாக்டருக்கு கால் பண்ணி ஆபரேஷன் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் மார்னிங் எழுந்த உடனே ஹீரோவை கொஞ்சிட்டு இருக்கா. குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாத்தையுமே ஷாக்கா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ கிட்ட வந்து பிஏ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் நீங்க அந்த ஷென்குப் டாட்டரோட கார் ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, நான் அந்த டிரைவர் கிட்ட கேட்டேன், அவன் ஆக்சிடென்ட் ஆன பைக்ல தான் அங்க இருந்து ஓடினானாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஞ்சான திங் நடந்திருக்கு பாஸ். ஹீரோனுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்க போறது முன்னுக்கூட்டியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க ஆம்புலன்ஸுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு எப்படி முதல்ல தெரியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்களுடைய ஹேக்கர் ஃப்ரெண்டும் சேர்ந்து லூசியோட மொபைலை தான் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளுக்கு ஒரு லிங்க் அனுப்ப அவனுமே அந்த லிங்கை ஓபன் பண்ணி பாக்குறான். அதனால அவனோட மொபைலை ஹீரோயின் ஹேக் பண்ணிடுறாங்க. லூசு ஹீரோயின் கிட்ட நீ என்ன லிங்க் அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா இல்ல அது நான் வேற யாருக்கும் அனுப்ப நினைச்ச லிங்க் உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு அவளுடைய அண்ணாவா கால் பண்றா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. 2 பேருமே அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதவிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. அண்ணா காரணமே பதில் போய் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அப்பா சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, லில்லிதான் என்ன பக்கத்துல உட்காந்து இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்திருக்கா, நான் ஓகே தான், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி உடனே ஹீரோயினை பார்த்துட்டு அக்கா நீங்க அப்பாவை பாத்துக்கோங்க, நான் டாக்டர் என்ன சொல்றாங்க நான் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் என்ன பார்க்க கூட யாரும் வர மாட்டேங்கிறீங்க, நீ யாருமே இல்ல, லில்லிதான் என் கூட இருந்து பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு லில்லிய எதிரி மாதிரியே பாத்துட்டு இருக்கீங்க, அவளும் உங்களோட தங்கச்சி தான், அதை மறந்துடாதீங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை பத்தி தெரியாம லில்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா, நீங்க வெல்த்துக்கெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருக்கீங்க, ஆனா அவ நல்லவ கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா கேட்காம லில்லிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே லில்லி வெளில இருந்து பாத்துட்டு இருக்கா. சரி அப்பா நம்மளதான் நல்லா நம்புறாங்க, நம்ம நம்மளோட கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசுறா. ஐயோ சாரி நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணவே வரல, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க,
அதான் என்னால உங்களை மீட் பண்ண வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோவே பதறி போய் இப்போ உங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க இவ சொல்றா அதெல்லாம் எந்த பயமும் இல்லை, எங்க அப்பா இப்ப நார்மலா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றா 1 வீக் நான் வந்து இங்க சைனால இருக்க மாட்டேன், நான் அப்ராட் போறேன், ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே சரி பார்த்து போயிட்டு வாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ ஊர்ல இல்லாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட லூசு வந்து அந்த முக்கியமான ப்ராஜெக்ட வந்து டீல் பேசுறதுக்காக ஒரு கிளைண்ட் கிட்ட வந்திருக்கான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின்மே வந்து அதை தடுக்கிறதுக்காக வரும்போது ஹீரோயினோட காருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து விழுகிறான். ஹீரோயின்மே என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் பார்க்க அவன் மேல எந்த அடியுமே பட்டிருக்காது. அவன் உடனே ஹீரோயின் என்ன கொலை பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே லில்லி பார்த்து நின்று சிரிச்சிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து லில்லியோட பிளான் தான். ஹீரோயின் போய் அந்த டீல ஏதோ கெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லூசு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பான் போல. இப்ப லில்லி வந்து கால் பண்ணி நம்ம பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ஹீரோயின் அங்க வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள நீ டெய்லி பேசி முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டோன்னு இவனுமே சந்தோஷப்படுறான். அந்த கிளைண்ட்டுமே வந்து லூசை பார்த்துட்டு என்ன நீங்க வந்திருக்கீங்க, ஹீரோயின் தான் இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கறதா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான் இல்ல அவங்களுக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன், அவங்கதான் இன்னைக்கு என்ன போய் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றான். கிளைண்ட்டுமே இதை நம்பிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு கொடுத்துறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் வரா. ஹீரோயின் போய் கிளைண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லி போறதுக்குள்ள லூசு தடுத்துறா. என்ன பண்ணிட்டு இருக்க, கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, நீ போய் அவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சமய கடுப்பாயிருச்சு. அது என்னோட கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட், நீ தானே வேணும்ட்டு அந்த ஆள் அனுப்பி என்ன டிலேவா இங்க வர வச்சிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்றான் நான் என்ன பண்றது, என்னோட அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனாலதான் எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு மணி தேவைப்பட்டது, அத உன்னோட கிளைண்ட நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்காக என்னோட கம்பெனியோட கிளைண்ட் தான் திருடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கா. அவன் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். சுஷி இங்க பாரு, நான் இப்போ பண்றது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே போல பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக அவன் ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இங்க பாரு நான் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னா உங்க அப்பா அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, என்ன அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேட்டேஜ் பண்ண அப்ப ஹீரோயினோட அண்ணாக்கார வந்து அந்த கைய முறுக்கிடுறான். ஒரு தடவை என் தங்கச்சி மேல கை வைக்கிறது நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், முறுக்கின கைய உடைச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினே அண்ணா இவன் ஒரு வெத்து வெட்டு, இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறா. லூசு செம கடுப்பாரா, என்னைய அடிச்சிட்டீங்களா, உங்களை நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினோட வீட்டுலதான் காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த லில்லி வந்து வேணுட்டே கேட்க ஆரம்பிக்கிறா. அக்கா நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க அந்த லூ குடும்பத்துக்கு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்காங்களாமா, நான் கேள்விப்பட்டேன், இது நம்ம கம்பெனிக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் தானே, அது எப்படி நீங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆகுறாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றா இப்ப நீ இதை சொல்லணும்னு ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க, அது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், அது நம்ம கையை விட்டு போனா நம்ம பேங்க்ரப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை பார்த்து நீ சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுமே லில்லியை பார்த்துட்டு சொல்லு என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. லில்லி சொல்றா அப்பா நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து அந்த லூசுக்கு கிடைச்சிருக்கு, அக்கா தான் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறா. அதை கேட்டான ஹீரோயினுமே ஓ அப்போ என்னோட கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து நான் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு லீட் பண்ண நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவளுமே இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல, ரூமர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கா ஹீரோயினை பத்தி. ஹீரோயின் சொல்றா அப்பா இவ சொன்னதுல பாதி உண்மை இருக்குது, நம்மளோட ஆபீஸோட கொட்டேஷனை வந்து யாரும் லீக் பண்ணிருக்காங்க, அது உண்மைதான், ஆனா அது நான் கிடையாது, இந்த லில்லி தான் லீக் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்டோன்னா அக்கா உங்களுக்கு என்ன பிடிக்காது நல்லாவே தெரியும், அதுக்காக என் மேல இப்படி எல்லாம் நீங்க பழி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட அண்ணாக்காரனுமே அவங்களோட மொபைல்ல வச்சிருக்க ப்ரூஃப் எடுத்து காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல வந்து கேமரா இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல இதெல்லாம் இவ கொட்டேஷன் திருநதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், அந்த ஃபுட்டேஜ் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே ஹீரோயினோட செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நீ லீக் பண்ணிட்டு ஹீரோயின் மேல பழி போடுறியா, நான் இது உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அப்ப நான் போட்டோ எடுத்துதான், ஆனா நான் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் அனுப்பவே இல்ல, இது வேற யாராவது லீக் பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு நீ நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அதான் நீ கையும் களவும் மாட்டிக்கிட்டியே, இனி என்ன சொல்லி தப்பிக்கலான்ட்டு இருக்க, நீ என்ன சொல்ல வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல
லில்லி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அப்பா உங்களுக்கு தான் இதை பத்தி நல்லாவே தெரியும்ல, நான் இப்படி பண்ணுவேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் இது பண்ணவே இல்லப்பா, தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் சொல்றது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் அக்காவுக்கு நான் இங்க இருக்கிறதே பிடிக்கல, அக்கா தான் வேணும்ட்டே வந்து பிளான் பண்ணி என்னை மாட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே அப்பா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போல, நான் அந்த ப்ராஜெக்ட ஆல்ரெடி நமக்குன்னு வாங்கி சைன் பண்ணி வச்சுட்டேன், அந்த லூசு ஏமாந்து போயிட்டா, அவ கூட சேர்ந்து இந்த லில்லியுமே ஏமாந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லில்லிக்கு செம பல்ப் ஆயிருச்சு, அவ போட்ட எல்லா பிளானுமே ஃபெயில் ஆயிருச்சு. ஹீரோனோட அப்பா உடனே கோவமாயி நான் உனக்கு என்ன குறை வச்ச, நீ நம்ம குடும்பத்தையே கவுக்கணும்னு நினைச்சிருக்கல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, நீ கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கோ, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. லில்லிக்கு செம கடுப்பாகுது, அவளுக்கு இன்னுமே வந்து ஹீரோயின் வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு கோவம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ற என்னோட பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கே உன்னை பார்க்க சைனாக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சோன்னே அப்ப பிய வந்துட்டு பாஸ் நீங்க சைனா போக ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ பாத்தீங்கன்னா பிசினஸ் ட்ரிப்னு போய் சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வந்திருப்பான். ஹீரோவால இப்ப நிக்க முடியுது. ஹீரோயின் அவங்க அண்ணா கிட்ட கால் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயினோட அண்ணாக்கு தான் கால் பண்ணி உன்னோட தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா, அவளை நான் விடணும்னா நீ எனக்கு 5 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயுமே வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்ல ஹீரோ வேகமா ஹீரோயினை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறான். அப்ப பிய சொல்றான் பாஸ் நீங்க இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்திருக்கீங்க, உங்க கால கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க, இப்ப ஹீரோயினை காப்பாத்த போய் உங்க காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எனக்கு ஹீரோயின் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். சொல்றேன் நீ எதுவும் பண்ணாத, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோ, என்ன எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுமே என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்து ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கிட்னாப் பண்ணவனை போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து காப்பாத்திடுறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே அவங்கனால இப்ப நடக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின்மே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சமாதானப்படுத்துறான், ஒண்ணும் இல்ல அதான் நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப வீல் சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்ற நீங்க என்ன காப்பாத்ததான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தீங்களா, மறுபடியும் உங்க கால் நடக்க முடியாம போச்சுன்னா என்ன பண்றது, நீங்க வீட்டுல இருந்திருக்கலாம்ல, எங்க அண்ணா என்ன வந்து காப்பாத்திருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றா உன்னை விட என்னோட லைஃப்ல என்னோட கால் முக்கியம் கிடையாது, நீ தான் முக்கியம், என்னோட ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அண்ணா இப்ப ஹீரோயினை பார்க்க தான் உள்ள வந்துட்டு இருக்கான். பிய வந்து உள்ள போகாம தடுத்துட்டு இருக்க ஹீரோயினோட அண்ணாக்கார சண்டை போட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோமே வந்து ஹீரோயினோட அண்ணாவை பார்த்த உடனே சரி நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினோட அண்ணாக்கு ஹீரோ பார்த்தாலே செம கடுப்பாகுது. ஹீரோயினா திட்டிட்டு இருக்கான், நீ என்ன அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, நான் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறி போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா அண்ணா அவங்க தான் என்ன கரெக்ட் டைமுக்கு வந்து காப்பாத்திருக்காங்க, அவங்க மட்டும் இப்ப வரலன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே சரி உன்னை காப்பாத்தினா நம்ம வீட்டுக்கு வந்து விட வேண்டியதானே, இவன் வீட்டுல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம உன்னை யாரு இப்படி கிட்னாப் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கு என்னமோ லில்லி மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்ல அண்ணாக்கார சமய கோவமாயிடுறா. இரு அவன் நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா. அண்ணா நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணா காரணமே சரி இப்ப நீ நல்லா தானே இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினோட நீ நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஐயோ அண்ணா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால நடக்க முடியாது, நான் ஹீரோ வீட்லயே இருக்கேனே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ உடனே பொய்க்காரி எப்படி போய் சொல்லிட்டு இருக்க, காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, நீ பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினுமே கெஞ்ச ஆரம்பிக்கிறா, பிளீஸ் அண்ணா நான் ஹீரோ கூட கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் ஹீரோவை இப்பதான் மீட் பண்றோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அண்ணா காரணமே சரி என்னமோ பண்ணு ஆனா லிமிட்ல இருந்த கூடன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துட்டு என்னோட தங்கச்சியை நான் இங்க விட்டுட்டு போறேன், அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீங்க நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கப்பிள் ரிங் போட்டுக்கலாம், இப்பதான் நம்ம 2 பேரும் கப்பிள்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்றான். நீ எப்பயுமே கையில கட்டிக்கோ, உனக்கு ஏதாவது ஆபத்துனா இதுல வந்து சிக்னல் கொடு, நான் வந்து உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயினுமே வாட்ச் பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு, இந்த கிஃப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி என்ன பண்றானா ஹீரோயினோட ஒரு ரிங் எடுத்துட்டு வந்து ஒரு லெட்டரையும் கொண்டு வந்து காட்டுறா. அப்பா இங்க பாருங்கப்பா, ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, 10 மில்லியன் கொடுக்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு, இல்லாட்டி அக்காவை கொன்றுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா அந்த லெட்டர் பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ரிங் கூட என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு நான் போட்டதாச்சு, சரிவா நம்ம சீக்கிரம் போலீஸா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் உடனே அப்பா நம்ம போலீஸ் கிட்ட போனா அந்த கிட்னாப்பர் வந்து நம்ம அக்காவை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பாவை இப்ப என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவ சொல்றா அவங்க காசு தான் கேக்குறாங்க, நம்ம காசு கொடுத்துட்டா அக்காக்கு எதுவும் ஆகாது, நம்ம காசு கொடுத்து அக்காவை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ தானே வந்து ஹீரோயினை கடத்த சொல்லியிருப்பா. இவளுக்கு ஹீரோயினை காப்பாத்தின விஷயம் தெரியாது. இந்த பைத்தியம் ஹீரோயின் அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இப்படி நடிப்பை போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணா வீட்டுக்கு வர அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க நீ உன்னோட தங்கச்சியை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, கேட்டு லெட்டர் வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்ப ஹீரோயினோட அண்ணாவுமே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவனும் ஹீரோயினும் ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாங்க இவள மாட்டி விடுறதுக்காக. அண்ணா காரணமே அப்பா தங்கச்சி போன் எடுக்கல, அவ கண்டிப்பா ஆபத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க லில்லி சொல்றா அவங்க பணத்துக்காக தானே கடத்தி வச்சிருக்காங்க, நம்ம பணம் கொடுத்துடலாம், அப்ப ஹீரோயினை விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே கடுப்பா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி உடனே அப்பா நீங்க என்கிட்ட பணம் கொடுங்க, நான் போய் அக்காவை பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே வந்து லில்லி கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. லில்லி வந்தோடனே கிட்னாப்பர் கிட்ட அந்த சிசி எங்க, அவளை எங்க புடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கிட்னாப்பருமே நீ ஃபர்ஸ்ட் எனக்கு பணம் கொடு, அப்பதான் நான் அவளை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னு அவளுமே டென்ஷன் ஆயிடுறா. இங்க பாரு உனக்கு இந்த வேலை கொடுத்ததே நான் தான், என்ன நீ எனக்கே ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா, நான் உனக்கு 5 மில்லியன் தரேன்னு சொன்னேன், அவளை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண சொன்ன, நீ அவளை கொன்னுட்டியா என்ன, இன்னும் கொலையில தானே, நீ ஃபர்ஸ்ட் அவளை கொன்னு முடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு 5 மில்லியன் பணம் தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ வாயாலே உண்மையெல்லாம் சொல்லிட்டால. பின்னாடில இருந்து ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட அண்ணா, ஹீரோயின் எல்லாருமே வெளில வராங்க. ஹீரோயினோட அப்பா இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. நீ வந்து சிசி சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீங்க இது ஏற்பாடு எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன உன்னை யாரும் கிட்னாப் பண்ணலையா, நீ எப்படி இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா உன்னோட உண்மையான முகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, இது எல்லாமே நான் செட் பண்ண ட்ராப் தான், இதெல்லாம் பண்ணது நீ தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி எல்லாம் செட் பண்ணோம், நீ கரெக்டா ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க நான் உன்ன சொந்த பொண்ணு மாதிரிதானே பாத்துக்கிட்டேன், நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லில்லி உடனே வெள்ளித்தனமா சிரிச்சுட்டு இன்னும் நீங்க என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்களா, நீங்க உங்க பையனையும் பொண்ணும் தானே வசதியா பாத்துக்கிட்டீங்க, நீங்க எப்பயுமே லவ்வா தான் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினி பைத்தியக்காரத்தனமா பேசாத, எங்க அப்பா என்ன விட ஒன்னதான் நல்லா பாத்துக்கிட்டாங்க, நீ தான் பண பேராசை பிடிச்சு போய் இப்படி மாறிட்ட, உனக்கு சின்ன வயசுல இருந்து என் பொருள் மேலதான் ஆசை, நான் என்ன வச்சிருந்தாலும் அதை என்கிட்ட இருந்து புடிங்கிக்கதான் நீ பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவ சொல்றா ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், உங்க அப்பாவாலதான் எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, என் அப்பா உங்க அப்பாவை ஃப்ரெண்டா தானே பாத்தாங்க, ஆனா உங்க அப்பா தான் என்னோட அப்பாவோட சாவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு ஹீரோட அப்பா சொல்றாங்க வாய் மூடு, உன் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாம சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க, சின்ன பிள்ளையில இருந்து நான் உன்னை என்னோட பொண்ணுமா தான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், ஆனா அது உனக்கு சுத்தமா புரியல, நான் உனக்கு நல்ல படிப்பு கொடுத்தேன், உனக்கு நல்ல எக்ஸ்பென்சிவான வாழ்க்கையெல்லாம் கொடுத்தேன், ஆனா அதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியல, நீ நான் சாப்பாட்டுல வந்து ஸ்லோ பாய்சன் கலந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இத பத்தி நான் எப்பயாவது கேட்டிருப்பேனா, எனக்காவது ஒரு நாள் நீ நல்லவளா மாறிடுவேன்னு நினைச்சதான் இத்தனை நாளா நான் பொறுத்துட்டு இருந்தேன், ஆனா நீ என்னோட பொண்ணையே கொல்ல துணிஞ்சிருக்க, இதுக்கப்புறம் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஓ அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியுமா, நம்மளோட போன லைஃப்ல அப்பா இது எதுவுமே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து லில்லியை பார்த்துட்டு நீ இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது லில்லிக்கு கோவம் வந்து ஹீரோயினை கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லிட்டு வரா. அப்ப ஹீரோயினோட அண்ணாதான் வந்து கரெக்டா அவளை தடுத்துறா. லில்லியோட நீ பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே இதுக்கப்புறம் நான் உன்னை என்னோட பொண்ணா பார்க்க மாட்டேன், நீ ஜெயிலுக்கு போ, உனக்கும் இந்த கூ ஃபேமிலிக்கும் நீ எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. லில்லிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தான் வந்து அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட அண்ணா வந்து சொல்றாங்க லில்லிக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயினோட அப்பாவே நான் அவளை சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தேன், ஆனா அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாளுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்ப ஹீரோயின் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி போறப்போ அண்ணக்காரன் ஸ்டாப் பண்ணிட்டு பரவாயில்ல விடு, அப்பா கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இப்போ அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே சரி லில்லி ஜெயிலுக்கு போயிட்டா, இதுக்கப்புறம் பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயமே நடக்காது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப நான் இந்த டிராமாவோட மெயின் வில்லனே காட்டுறாங்க. வந்து யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கா. லில்லி சைடு வந்து ஃபெயில் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் லில்லியை வச்சு காய் நகுத்த முடியாது, லூசு சைட்ல இருந்து கூட எந்த முன்னேற்றமும் வரல, இனிமேல் களத்துல நானே இறங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆபீஸ்ல வந்து பிஏ வந்து ஹீரோ கிட்ட வந்து லில்லியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, 10 வருஷம் ஜெயில் தண்டனையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாஸ் நீங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அதை பத்தி டீடைல்ஸ் கேட்டீங்கல்ல, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்கறான். ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருப்பான், அவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆனதுல தான் வந்து ஹீரோக்கு கால் நடக்க முடியாம போயிருக்கும். ஹீரோக்கு அந்த ஆக்சிடென்ட்ல டவுட்டாவே இருக்கும், யாரோ வேணுட்டே பிளான் பண்ண மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அதை பத்தி தான் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எனக்கு கெட்ட கனவா வந்துட்டே இருக்கு, இதனால அந்த கனவு எனக்கு வருதுன்னு தெரியல, ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சா அந்த கனவு எல்லாம் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து லூசு உள்ள வர ஹீரோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணாமலே பிஏ கிட்ட கொடுத்துறான். லூசு சண்டை போட்டுட்டு இருக்கா. அங்கிள் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு சைன் போட்டு தரதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா, யாரு கேட்டு நீ கூ ஃபேமிலியோட கிட்ட போய் டீல் பேச சொன்னா, அது மட்டும் இல்லாம அது 5 மில்லியன் worth உள்ள ப்ராஜெக்ட், அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, கூ கம்பெனியோட கொட்டேஷனை திருடி இருக்க, அவங்க நினைச்சா அவனை எப்ப வேணாலும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், என்ன ஜெயில போய் களி சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு லூசுவோட அப்பா வராங்க. இவன் தான் இந்த டிராமாவோட மெயின் வில்லன். லூசு வந்து அவங்க அப்பா பார்த்தோன்னு, அப்பா வந்துட்டீங்களா, இங்க கேளுங்க, அங்கிள் எனக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சோஹோ அப்பா சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அத நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தர மாட்டேன், உங்க பையன் கெட்ட வழியில போயிட்டு இருக்கான், கான்ட்ராக்ட்ல சைன் போடணுங்கிறதுக்காக கிட்னாப் பண்ற லெவலுக்கு போயிட்டான், மத்த கம்பெனியோட கொட்டேஷன்ல திருடி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான், இப்படியே பண்ணிட்டு இருந்தா இவன் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு சோஹோ கத்த ஆரம்பிக்கிறான், நான் யாரையும் கிட்னாப் பண்ணல, சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோஹோட அப்பா தான் இந்த பிரச்சனைய சமாளிக்கிறாங்க. சரி விடுப்பா தம்பி, இந்த லூ குரூப்போட ப்ராப்பர்ட்டில எனக்குமே பங்கு இருக்குதானே, இந்த விஷயமா வந்து தனியா பேசிக்கலாம், ஈவினிங் நான் ஒரு பிரைவேட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ வந்து நம்ம அங்க வச்சு எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றான். ஈவினிங் ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. அண்ணக்காரன் வந்து அந்த கிளைண்ட் பொண்ணுமே வர சொல்லியிருக்கான். ஹீரோவையும் கிளைண்ட் பொண்ணையும் கோத்து விழுக்காக தான் அவன் வந்து ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு புரிஞ்சிருது அண்ணாவோட இன்டென்ஷன் வந்து இவளை எப்படியாவது நம்ம கிட்ட கோர்த்து விடணும், அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோடனே சரி இது பிசினஸ் மீட்டிங்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறான். ஹீரோமே பிசினஸ் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூமுக்கு ஹீரோயின் வரா. ஐயோ சாரி நான் லேட்டா வந்துட்டேன் சொல்லிட்டு லூசுவோட அப்பா பார்த்துட்டு, அங்கிள் நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சைனாக்கு வந்திருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களுமே நான் நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இந்த ஹோட்டல்ல எல்லாருமே புக் ஆயிருச்சு, நான் பேசாம உங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க லூசுவோட அப்பா சொல்ல தயங்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோவே சரி நீங்க உட்காரு, இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துலதான் உட்கார்றா. உட்கார்ந்து கிள்ள ஆரம்பிக்கிறான். என்ன விட்டுட்டு இந்த கிளைண்ட் பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து ஹீரோ சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இத பாக்குற கிளைண்ட் பொண்ணுக்கு செம கடுப்பாகுது. சரி இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ அந்த கிளைண்ட் பொண்ணு போகும்போது அவளை கூப்பிட்டு, இங்க பாருங்க எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க இந்த மேல ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அவளுமே கோச்சிட்டு அங்க இருந்து வெளில போயிடுறா. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த லூசு வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, வேணும்னு நீ அந்த கிளைண்ட் பொண்ணை வந்து கோவப்படுத்திருக்காக தானே என் அங்கிள் கிட்ட வந்து க்ளோஸா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுமே சரி உனக்கு என்ன தோணுதோ நீ நினைச்சுக்கோ, நான் ஒன்னும் அதுக்கு பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்ல லூசு உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன், நம்ம ஃபியூச்சருக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் சொல்றா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ அந்த லிலி கூட பிளான் போட்டு தானே எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, இல்ல நான் லிலிய லவ் பண்ணவே இல்ல, நான் லவ் பண்ணது ஒன்னதான், நான் ஜஸ்ட் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா, ஓ நீ என்ன லவ் பண்ணனாலதான் ஆளை வச்சு கிட்னாப் பண்ண சொல்லியான்னு சொல்லி கேட்கும் போது
இவ செமையா ஷாக் ஆயிடுறா. நான் உன்னை கிட்னாப் பண்ண சொல்லவே இல்ல, எனக்கு உன்னை கிட்னாப் பண்ண விஷயம் கூட தெரியாது, நான் போய் உன்னை கிட்னாப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே ஹீரோ பின்னாடி போய் நின்னுட்டு, நான் இன்னைக்கு கார்ல வரல, நீங்க பேசாம என்ன வீட்டுல டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனே சரின்னு சொல்ல, ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி அவ கையில போட்டிருக்க கப்பு ரிங்க காமிச்சிட்டு போறா. இத பார்த்தோன்னு அவ செமையா ஷாக் ஆயிரா. இவனுக்கு தெரியாது ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம். ஹீரோயின் யார லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன கழட்டி விட்டுட்டு அந்த கிளைண்ட் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, அவ கூட டேட்டிங் எல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ உடனே, நீ தான் கடைசி நிமிஷத்துல எல்லாம் வந்து கெடுத்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஜெலஸாக பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே குரங்கு குட்டி மாதிரி ஹீரோ மேல தாவி உட்கார்ந்துட்டு, நீங்க எனக்கு தான், நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா, இதுக்கப்புறம் நம்மளால லூசுவோட போனை ஹேக் பண்ண முடியாது, அவ ஏதோ ஒரு ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, இப்ப என்ன பண்றது, நம்ம மறுபடியும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, இல்ல நம்ம இப்ப ட்ரை பண்ண நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வாட்ச பாக்குறா. இந்த வாட்ச் நல்லா இருக்கே, எப்ப வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, இது எனக்கு ஹீரோ கிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றா. அவளுமே சரி வாட்ச் நல்லா இருக்கு, நீ வேணா இது கூட, உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இதுல நீ ஒரு கிளிக் பண்ணாலே போதும், உன்னோட லொகேஷன் எங்களுக்கு லைவா ஷேர் ஆகும், அந்த மாதிரி நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வாட்ச கழட்டி கொடுக்கறா. ஹீரோயின் கிட்ட அந்த கிளைண்ட் பொண்ணுதான் டீல் பேச வந்திருக்கா. இங்க பாரு, நீ ஹீரோ விட்டு ஓடி போயிரு, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து வேணுடைய அவளை கிண்டல் பண்றதுக்காக, சரி எனக்கு ஒரு 500 மில்லியன் கொடு, நான் வந்து ஹீரோ விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிளைண்ட் பொண்ணுமே ஹீரோயின் நம்ம கிட்ட வேணுடைய வம்பு பண்ணிட்டு இருக்கா, இவகிட்ட பேசி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஷின் குரூப்போட சிஇஓ கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அவங்க என்ன பாக்கணும்னு சொன்னாங்க, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் வரேன்னு சொல்லிடுறா. இவங்களோட பேசிட்டு இருக்கத லூசு கேட்டுறான். மனசுக்குள்ளேயே, ஓ இன்னைக்கு ஷின் குரூப்போட சிஇஓ மீட் பண்ண போறீங்களா, அந்த மீட்டிங்கை நான் எப்படி வந்து கெடுத்துடுவேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். ஈவினிங் ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. ஷின் குரூப் சிஇஓ வந்து ஹீரோனை பார்த்துட்டு, ரொம்பவே தேங்க்ஸ்மா, நல்ல சமயத்துல என்னோட பொண்ணோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க, என்னோட வைஃப்மே இறந்து போயிட்டாங்க, எனக்கு ஆதரவா இருக்கிறது என்னோட பொண்ணு மட்டும்தான், அவளும் என்னை விட்டு போயிருந்தா என்னோட லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்கும், நல்ல சமயத்துல நீ தானே கடவுள் மாதிரி வந்து என்னோட பொண்ணு காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா, அங்கிள் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கம்பெனியோட ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களுக்குமே அப்பதான் ஞாபகம் வருது, ஆமா நான் லீ குரூப்னு ஒரு குரூப்போட கம்பெனி ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக்கா பாத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லூசு வந்துட்டு, அங்கிள் நீங்க எங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கம்பெனியோட சிஇஓ கிட்ட அவனே போய் இன்ட்ரோ வைக்கிறான். நான் வந்து ஹீரோட மருமகன் தான், அது மட்டும் இல்லாம சூஷியை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு செமையா கடுப்பாகுது, யாரோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எதுக்குமா இப்ப கோவப்படுற, நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், லூசுக்கெல்லாம் அது தெரியணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. லூசு இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ரிங் போட்டிருக்கீங்களா, நீங்க ரெண்டு தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். ஆனா ஷின் குரூப் சிஇஓ வந்து இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நீங்க ரொம்ப டேலண்டா அழகா இருக்கீங்க, நீங்க தான் ஹீரோக்கு சரியான ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லூசு வந்து இந்த மீட்டிங்க கெடுத்து விடலான்னு பார்த்தான். ஆனா லாஸ்ட்ல அவன் பல்பு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் காருக்கு வந்து ஹீரோவை பார்த்தா பல்ல கட்டிட்டு இருக்கா. ஹீரோனே என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஹீரோமே ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னோட அப்பா நம்ம லவ் அக்செப்ட் பண்ணணும், அதுதான் மெயின் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினே, ஆமா எனக்குமே அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு கிஸ் பண்றா. நம்ம பேசாம யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனே பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். அவன் உடனே, யாருக்காகவும் இந்த லைஃப்ல நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உங்களை கண்டிப்பா மேரேஜ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்ப இந்த லீ குரூப்பை பத்தி கேக்குறா. நீங்க அந்த லீ குரூப்போட பிரசிடென்ட்டை மீட் பண்ணிருக்கீங்களா, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது, நம்மளோட எல்லா பிரச்சனையிலும் சுத்தி சுத்தி பார்த்தா அந்த லீ குரூப் தான் சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த லீ குரூப்போட பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. நான் நினைச்சேன் லில்லி ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன், ஆனா லில்லி யாரோ காய் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க, மெயினான கல்பிரிட் வேற யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா.
லூசு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிற கடுப்புல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு கிளைண்ட் பொண்ணு வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவும் ஹீரோயினையும் பழி வாங்கலாம், உனக்கு ஹீரோயின் வேணும் எனக்கு ஹீரோ வேணும், சொல்றபடி கேட்ட ஹீரோயின் உனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவனுமே சரி நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவனுக்கு கெட்ட கனவு வந்து எந்திரிக்கிறான். ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் இல்ல அது ஒரு கனவு தான், நீ எதுக்கு பயப்படாத தூங்குன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து டாக்டர் பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோ சொல்றான் டாக்டர் எனக்கு இப்ப அதிகமா கெட்ட கனவா வருது, அதுவும் இந்த விஷயம் எல்லாம் ரியலா நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க இல்ல இப்ப நீங்க கியூர் ஆயிட்டு வரீங்கல்ல அதோட சிம்டம்ஸ் தான் இதெல்லாம், நீங்க வேணா உங்க கனவுல யார் வராங்களோ அவங்க தேடி கண்டுபிடிங்க, நீங்க சீக்கிரம் கியூர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. இப்போ லூசு தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். அவனும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டோவை யாரோ எடுக்கிறாங்க. ஹீரோயின் லூசுவை தள்ளி விட்டுட்டு என்ன நல்லா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே நான் தான் உன்னோட உயிரை காப்பாத்தினேன், நீ கொஞ்சம் எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினே எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா வெண்ண, என்னோட லைஃப் கொள்ள நீ இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் லூசு வந்து அந்த கிளைண்ட் பொண்ணுக்கு தான் கால் பண்ற, நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல கிளைண்ட் பொண்ணுமே நான் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கிளைண்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து ஹீரோக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆக போறதா சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் கொடுத்திருக்கா. இதை பார்த்து ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளைண்ட் பொண்ணு கிட்ட வந்து எதுக்காக நீ இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் கொடுத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா என்னால அதை ஏத்துக்கவே முடியல, நீங்க ஹீரோயினுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணத, எனக்கு நீங்க வேணும், நீங்க இந்த மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவ உடனே ஒரு ஆடியோவை பிளே பண்ணி காட்டுறா. அதுல ஹீரோயின் வந்து எனக்கு 500 மில்லியன் பணம் கூட நான் ஹீரோ விட்டு போயிடுறேன்னு சொல்லிருப்பா இல்லையா, அதுல இவ பேசினதால இல்லாம ஹீரோயின் பேசினதை மட்டும் எடிட் பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து லூசுவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ்மே இருக்குது. ரெண்டு விஷயத்தையுமே பிரஸ்ல கொடுத்தா ஹீரோயின் தான் எல்லாருமே தப்பா பேசுவாங்க, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலன்னா நான் இந்த விஷயத்த பிரஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் உள்ள வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, நீங்க 2 பேரும் கப்பலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இல்ல நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிஏ பார்த்து சிக்னல் கொடுக்க பிஏ அந்த கிளைண்ட் பொண்ணோட மொபைலையும் ரெக்கார்டரையும் எடுத்துறான். கிளைண்ட் பொண்ணுமே ஐயோ இவ்வளவு பண்ணி கடைசியில எப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோனே சரி நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், நான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கிளைண்ட் பொண்ணு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஹீரோ அவங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு எதுக்காக ஃபேக்கான நியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளைண்ட் பொண்ணுக்கு வந்து ஹீரோ மேலே ஹீரோயின் மேலே இப்போ கோவம் ரொம்பவே அதிகமாகுது. இவங்க 2 பேரும் எப்படியாவது இவன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்து மீட்டிங்ல இருக்கும்போது அங்க கிளைண்ட் பொண்ணு லூசும் வந்து நீங்க இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிரசிடண்டா இருக்க முடியாது, கிளைண்ட் பொண்ணு அவளோட ஷேரை என் பேர்ல எழுதி வச்சிருக்கா, இப்போ எங்க கிட்ட 55% ஷேர் இருக்கு, சோ அதனால நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைல பார்த்துட்டு இவங்க கிட்ட தான் மேஜர் ஷேர்ஸ் இருக்கு, நாங்க லூசுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லூசு வந்துட்டு அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் பணம் கொடுத்திருப்பான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி, இவங்களுமே வாங்கின காசுக்கு கூவிட்டு இருக்கானுங்க, உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது இல்லையா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, உங்க மருமகன் இந்த ஆபீஸை நல்லா பாத்துக்குவான். லூசுமே ஹீரோ கிட்ட போய் அங்கிள் உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, உங்களால நடக்கவும் முடியல தானே, நீங்க போங்க இந்த கம்பெனியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே என்ன இப்போ நான் இந்த கம்பெனி விட்டு வெளில போகணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த கம்பெனி விட்டு வெளில வந்துடுறான். ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த கிளைண்ட் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட நீ என்ன ரிஜெக்ட் பண்ணல, இப்ப பாத்தியா உன்கிட்ட வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன தோற்கடிச்சுதான் நினைச்சிட்டு இருக்கியா, என்ன தோற்கடிக்க நீ லீவ் குரூப் கூட சேர்ந்திருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட மொத்த ஷேர்ஸுமே வந்து லூசு மேல எழுதி வச்சிருக்க, அவனே ஒரு ஃப்ராட் பையன், உன்னை கண்டிப்பா வந்து டீல விட்டுட்டு மொத்த ப்ராப்பர்ட்டியை அவன் ஆட்டை போட தான் பாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கிளைண்ட் பொண்ணுமே என்ன நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு இப்படி எல்லாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட இப்ப எதுவுமே கிடையாது, உங்களால கால் கூட நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு யாரு என்னோட ஹீரோவை ஜீரோன்னு சொல்றது, இன்னொரு வார்த்தை என்னோட ஹீரோவை யாராவது ஏதாவது சொன்னா நாக்க வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டே உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா இந்த மாதிரி வெட்டு எல்லாம் உங்களை புள்ளி பண்ணும்ல, அதுக்கு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற ஹீரோனு என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே ஹீரோயின் அங்க நிறைய பாடி கார்ட்ஸ கூப்பிடுறாங்க.
அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஹீரோவை யாராவது புலி பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சு தம்சம் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோ இதை அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்க. ஹீரோன்னு எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அவன் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம போயிடுறான். பின்னாடி இருந்து கிளாப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குற என்னாச்சு, ஹீரோயின் என் மேல கோவமா போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் சொல்றேன், நான் பாஸ் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அவங்க இந்த அளவுக்கு எம்பாரசிங்கா எப்பவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. முதல்ல பாஸையும் பயந்து விழுந்து அடிச்சுட்டு ஓட வச்சுட்டீங்கல்ல, ஆசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோனுக்கும் எப்பதான் புரியுது ஏதோ நல்லா சொதப்பி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீங்க அந்த லோ குரூப்பை விட்டு வெளில வந்துட்டீங்கல்ல, நீங்க நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவே நான் ஏதோ ஃபீல் பண்ணல, இப்படி இருந்தாலும் அந்த கம்பெனி என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே போன லைஃப்ல தான் என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இந்த லைஃப்ல நான் எப்படியாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன், லூசு கிட்ட இருந்து உங்க கம்பெனி எப்படியாவது நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். அண்ணாக்காரன் கேக்குற என்னாச்சு, ஹீரோ லோ குரூப்ல இருந்து வெளில வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அண்ணா, அந்த லூசு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், எப்படியாவது நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அண்ணாவுமே சரி நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவ சொல்றா உடனடியே நீ நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் பாக்குறா. அதுல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அஃபேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்திருக்கு. இதை பார்த்து அண்ணாக்காரர் செமையா ஷாக் ஆகுறா. ஐயோ இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, இப்ப பாக்குறதுக்குள்ள இந்த நியூஸ எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அண்ணாக்காரனுமே நீ ரொம்ப லேட்டுமா, அப்பா எனக்கு போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஐயோ மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. பிரியா வந்து ஹீரோ கிட்ட இந்த ஜூ வந்து உங்களையும் ஹீரோயினை பத்தி தப்பான நியூஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான் சொல்லும் போது ஹீரோ உடனே சரி நான் ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினையும் அவனோட அண்ணாக்காரனையும் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு, நீ என்ன ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ஆமாப்பா எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, நான் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க அவங்க உனக்கு அங்கிள் மாதிரி, அவங்களை எப்படி நீ லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சமய கடுப்பாயிரா, அப்பா அவங்க நம்ம பிளட் ரிலேட்டிவ் எல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க இதுக்கு சும்மா சும்மா அங்கிள் அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்பா சொல்றாங்க அவங்க உன்னை விட வயசு அதிகமானவங்க, அவங்களுக்கு 30 வயசுக்கு மேல இருக்கும், நீ போய் அவங்களை எப்படிமா மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அப்பா என்னோட அண்ணாக்குமே 30 வயசுக்கு மேலதானே இருக்கு, இதுல என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அண்ணாக்காரனுமே இப்ப இதுக்கடி என்ன எழுத்துட்டு இருக்க, நான் பாட்டுக்கு சிவனையில தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பா சொல்றாங்க ஓ அண்ணா கூட ஹீரோவை கம்பேர் பண்ணாத, ஹீரோ உன்னை ஃபர்ஸ்ட் சின்சியரா லவ் பண்றான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரா, நான் ஹீரோயினை சின்சியரா தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பாக்கு செம கடுப்பாகுது, நான் நல்லவன் நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா மிஸ்டர் கோ நீங்க என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல வரதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட இந்த விஷயமா வந்து பேசியிருக்கணும், என்னால இப்ப ஹீரோயினுக்கு தான் கெட்ட பேர் வந்துருச்சு, என்ன அந்த விஷயத்துல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயோட அப்பாமே இல்ல உங்களாலதானே என்னோட பொண்ணுக்கு கெட்ட பேர் வருது, அவங்கள லாஸ்டா வார்ன் பண்றேன், நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என் பொண்ணை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா இல்ல என்னால உங்க பொண்ணை விட்டு போக முடியாது, எனக்கு ஹீரோயினை பார்த்து அடுத்த செகண்டே பிடிச்சிருச்சு, என்னால ஹீரோயினை விட்டு போக முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க இப்போ உங்ககிட்ட சொத்துன்னு எதுவுமே கிடையாது, லோ குரூப்ல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க, உங்களால உங்க கால்ல கூட நிக்க முடியாது, நீங்க வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு என் பொண்ணை நான் எப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நான் நினைச்சேன் எப்ப வேணாலும் அந்த லோ குரூப்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க சரி நீங்க இந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சுன்னா போதும், நான் என்னோட பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சு நிக்க இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அண்ணாவும் அவங்க அப்பாவும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா மிஸ்டர் லூ நீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாங்க. ஹீரோயின் என்ன ஷாக்கா பாக்க ஹீரோயின் அப்பா உடனே கண்ணடிக்கிறாங்க, நீ சும்மா நடிச்சிட்டு இருக்கண்டா, நீ அப்படியே பில்டப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணா கண்ணுமே பாத்தீங்களா அப்பாக்கு உடம்பு சரியில்ல, நம்ம எதுவா இருந்தாலும் இன்னொரு நாள் பேசிக்கலாம், நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போக சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோயின் அவங்க அப்பா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்பா நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க எனக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணி
பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோட அப்பாவோட ஹீரோவை செமையா ஷாக் ஆகுறான். இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோட அப்பா ஹீரோயினோட அண்ணா கிட்ட தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பிரெக்னெண்டா இருக்காளா, பாரு அந்த லூ வந்து எப்படி நடந்துக்கிறான்னு, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி என்னால மேரேஜ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் நோட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே சரி எது வந்தாலும் பேசலாம்னு சொல்லி போறப்போ ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஒளிய வச்சிருந்தா. அண்ணன்கார சொல்றான், அப்ப எனக்குமே ஹீரோவை பிடிக்காதுதான், இருந்தாலும் தங்கச்சி ஆசைப்படுறாள், நம்ம ஏன் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல எப்படி நான் என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இப்ப எந்த சொத்துமே இல்ல, அவனால ஒரு கான்ட்ராக்ட் கூட சைன் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஹீரோயினோட அண்ணா சொல்றான், அப்பா ஹீரோயினை கிட்னாப் பண்ணப்போ ஹீரோ தான் காப்பாத்தினா, நீங்க அத பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்லிப் ஆகி அவங்க முன்னாடியே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயினோட அண்ணா வந்து ஹீரோயின் கிட்ட உண்மை சொல்லுங்க என்ன பிரெக்னெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா நானும் ஹீரோ ஒரே வீட்டுல தானே இருக்கோம், அப்போ நான் பிரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு சொல்லி பாக்குறப்போ அவன் அண்ணா தடுத்துறான், எதுவும் இருந்தாலும் ஹீரோவை பேசிக்கிட்டோம், நீ உள்ள போகாத இங்கே இருன்னு சொல்லி பிடிச்சு வச்சிடறான். ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்துட்டு நீங்க நடந்து வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், உங்க கால் நல்லா ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலும் என்னோட பொண்ணு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தர முடியாது, உங்ககிட்ட இப்ப சொத்து பத்தினி எதுவுமே கிடையாது, ஏன் பொண்ணு எப்படி நீங்க நல்லா பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க இதெல்லாம் என் பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹீரோயின் பேருக்கு மாத்திட்டேன், நான் எப்ப ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பவே இதெல்லாம் வந்து ஹீரோயின் பேருக்கு மாத்திட்டேன், நீங்க உங்க பொண்ணோட ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேக்குறா, என்ன அப்பா ஓகே சொல்லிட்டாங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமான்னு தலையாட்டுறான். இதனால ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, என்ன சொல்லி எங்க அப்பா கிட்ட ஓகே வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா அது சீக்ரெட் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எங்க அப்பா வந்து நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கனாலதான் ஓகே சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா நான் தான் பிரெக்னென்ட் இல்லையே, பேசாம நான் உண்மையிலேயே பிரெக்னென்ட் ஆயிட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே கொஞ்சம் விளையாடாம சும்மா இருக்கியா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து லூசுவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி லில்லியும் லூசும் ஒன்னு அந்த வீடியோ வந்து ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, அதனால அவனோட ஸ்டாக் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. இவனுமே அடிச்சு பிடிச்ச ஆபீஸ்ல என்னாச்சுன்னு வந்து பாக்க வர அங்க இருக்கிற ஸ்டாக் ஹோல்டர் எல்லாம் இதுக்கப்புறம் நீங்க இந்த கம்பெனிக்கு சிஓ இருக்க வேண்டாம், உங்களால 1 மில்லியன் வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாளே வந்து போயிருச்சு, நீங்க இந்த கம்பெனி விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயம் அந்த கிளைண்ட் பொண்ணுமே கால் பண்றா, என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னால ஸ்டாக் வேல்யூ எல்லாம் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. பிஏ ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி லூ குரூப்போட ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மீட்டிங் நடக்குது. அங்க ஜூஹோ வந்து இந்த ஆபீஸை விட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ மாசா நடந்து வந்துட்டு இருக்கான். யாருல ஹீரோவை நடக்க முடியாது, நீங்க இதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து நீங்க தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்மளுடைய கம்பெனியை நம்ம பழையபடிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லூசுமே இவனை நம்பாதீங்க, எனக்கு கடைசி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், இப்போ இது என்னோட ஆபீஸ், இந்த ஆபீஸை விட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு பிஏ விட்டு லூசுவ கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுறாங்க. ஹீரோயினை வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணா வந்திருக்கான். ஹீரோவோட அண்ணாவை பார்த்த உடனே அவளோட வாட்ச்ல டேஞ்சர் பட்டனை கிளிக் பண்ணிடுறா. இதனால இவ எங்க இருக்காங்கிற லொகேஷன் வந்து இவளோட ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் ஆயிடும். ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது ஹேக்கர் பொண்ணு வந்து ஹீரோனுக்கு ஏதோ ஆபத்து போல, எனக்கு அவ மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கா, அவ எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு லொகேஷன் காட்டுது, ஒரு ஓல்டு வேர் ஹவுஸ்ல தான் அவ இருக்கா, வாங்க நம்ம போய் அவளை காப்பாத்தலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே வேகமா கிளம்பி அந்த வேர் ஹவுஸ்க்கு தான் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து சரி எல்லாருமே போய் தனித்தனியா தெரியல ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் தேட போயிடுறாங்க. ஹீரோ ரூம்குள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல கட்டில யாரோ படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோ அது யாருன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பாக்கும்போது அதுல லூசு இருக்கான். கத்தி குத்துப்பட்ட நிலையில செத்து போய் கிடக்குறான். ஹீரோ அதை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறான்.
ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்கும்போது அவன் கையெல்லாம் பிளட்டா இருக்கு. அங்க வந்து செக்யூரிட்டியுமே வந்து இங்க கொலை நடந்திருக்கு, யாரும் இங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு ஹீரோவோட அண்ணாதான் கடத்திட்டு வந்திருக்கான். ஹீரோயின் உடனே ஹீரோவோட அண்ணாவை பார்த்துட்டு என்ன இதுக்காக நீ கிட்னாப் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, என்னோட பிளான் வந்து எல்லாமே சக்சஸா தான் போயிட்டு இருந்தது, லாஸ்ட்ல நீ தான் சொதப்பிட்ட, அதனாலதான் என்னோட பிளானே இப்படி சொதப்பிருச்சு. நீ வந்து லூசுவ மேரேஜ் பண்ணிருந்தீனா லூ ஃபேமிலியோட சொத்தும் கூ ஃபேமிலியோட சொத்தும் எனக்கு கிடைச்சிருக்கும். கடைசி நேரத்துல நீ எல்லாமே சொதப்பிட்ட, அதனாலதான் என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். லூசுவ கொண்டு அந்த பழிய ஹீரோ மேல விழுகிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுவான், லூ குடும்பத்தோட சொத்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே அட பாவி, சொத்துக்காக அவனோட பையனே நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, நான் அவனை ஆஃப்டேஜ்ல இருந்து தான் தத்தெடுத்தேன், அவனை ஒரு நாய் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்ப லூசு உன்னோட பையன் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே ஆமா அவன் என்னோட பையன் இல்ல, என்னோட பையன் ஐடென்டிட்டில சும்மா நடிக்கிறதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன், என் பையன் சேஃபா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதுக்கு எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஹீரோவை பிடிக்காது, ஹீரோவை சின்ன வயசுல இருந்து அடியோடு வெறுக்கிறேன், என்னோட தாத்தா ஊரவஞ்சனம் பார்த்து அவனுக்கு மட்டும் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நான் தானே ஃபர்ஸ்ட் பையன், அந்த லூ குரூப்போட சிஓ நான் தானே இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னோட தானே, ஆனா அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க, நானும் என் பையனும் என்ன விரல் சப்பிட்டு இருக்கதா, அதனாலதான் ஹீரோவை சின்ன வயசுல இருந்து வெறுக்க ஆரம்பிச்சேன், அவனுமே என்னை விட எல்லா விஷயத்துலயுமே பெட்டரா இருந்தான், அதனால என்னோட தாத்தா இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் அவன் கிட்ட கொடுத்துட்டாங்க, என்னால இது ஏத்துக்கவே முடியல, அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொல்லான்னு பார்த்தேன், அதுலயுமே அவன் பொழைச்சு வந்துட்டான், வந்தது மட்டும் இல்லாம கால் நடக்க முடியாட்டியும் கூட அவன் அந்த கம்பெனியை சூப்பராகவே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தான், இதெல்லாம் பார்க்க எனக்கு வெறுப்பு தான் அதிகமாயிட்டு இருந்தது, அதான் லூசுவை வச்சு ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு எழுதி வாங்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ தான் நடுவில் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவனோட மூஞ்சில துப்பிட்டு ஒண்ணு மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பிளானை நான் சொதப்பி விட்டுட்டேன், ஆனா நான் என்னோட கஸ்டடியிலே வச்சுட்டு ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண போறேன், நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் நான் ஹீரோனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், அதனால அவனுமே ஜெயிலுக்குள்ள இருப்பான், இதான் என்னோட பிளான் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோ வந்து நிக்கிறது பார்த்தோன்னே ஹீரோயினோட அண்ணா செமையா ஷாக் ஆயிடுறான், உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போலையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹேக்கர் பொண்ணு இருப்பா இல்லையா, ஹீரோ கிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்துருக்கா, இந்தாங்க இது நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, இதுல கேமரா இருக்கு, நீங்க பாக்குறது பண்றது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை உள்ள அனுப்பி வச்சிருப்பா. ஹீரோ அந்த ரூம்குள்ள போய் அவனை பார்த்தோன்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா இல்லையா, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதனால ஹீரோ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஹீரோவை. ஹீரோயின் என்ன சொல்றான், நீ இப்போ பேசினது எல்லாத்தையுமே வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது, நீ என்னோட தங்கச்சி விட்டுட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னே ஹீரோட அண்ணா உடனே ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான், நான் பேசின ஆதாரத்தை டெலிட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நான் ஹீரோயினை கொண்டுவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோனே அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோயினை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவன் சொல்றான், அண்ணாவா யாருக்கு, யாருடா அண்ணா, ஓ வாயாலே அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், என்னன்னா உங்களுக்கு இந்த லோ குரூப்போட சொத்து தானே வேணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன், நீங்க ஹீரோயினை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து ஹீரோட அண்ணாவை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. யார் வந்து ஷூட் பண்ணாங்கன்னு காட்டல, ஹீரோட அண்ணா அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்து அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவங்க அண்ணோட சாவுக்கு காரணம் அவங்களோட பையன் தானாமா, அவங்கள போலீஸ் புடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஜெயில தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்கதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து நீங்க என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும், என் பொண்ணு ஃபியூச்சர்ல கண் கலங்காம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனே நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், நான் உங்க பொண்ணு நல்லா பாத்துக்குவேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு ஹீரோக்கு கொடுக்கறாங்க. ஹீரோ என்ன பிடிச்சிருக்கா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் அண்ணாவும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ரீபான் ஆகி வந்து அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோயினை பாஸ்ட்ல கொன்னவங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு.
லில்லி ஜெயிலுக்கு போயிட்டா. லூசுவும் ஹீரோயினோட அண்ணாவுமே இறந்து போயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினை உண்மையா லவ் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால இந்த டைம் அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோயின் எதுக்காக ரீபார்ன் ஆகி வந்தாங்களோ அந்த விஷயத்த கரெக்டா செஞ்சு முடிச்சு இப்போ அவங்க லைஃப்மே ஹாப்பி ஆயிருது. இந்த ட்ராமாவோட ஹாப்பி எண்டிங்கா இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.